2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள், பராபவ ஆண்டு பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே மீன ராசிக்கு ஜென்ம சனி நடக்குது. ஜென்ம சனி நிறைய மன அழுத்தங்களை கொடுக்கும், காரிய தடைகளை கொடுக்கும், எதுல கால் எடுத்து வச்சாலும் சிக்கல்களை கொடுக்கும். இப்படித்தான் போன ஆண்டு இருந்ததுங்க. இந்த ஆண்டு நம்மளுக்கு அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இது அப்படியே மாறி நல்ல ஆண்டாகவே இருக்க போகுது ஜென்ம சனி காலகட்டத்திலையுமே. எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளுக்கு இந்த ஆண்டு பராபவ ஆண்டுல குரு பயிற்சி நடக்க இருக்குது. ஜூன் 2ஆம் தேதி குருவானது உங்க ராசிக்கு 4ஆம் வீட்டுல இருந்து 5ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகுது. 5ல் இருக்கிற குரு உங்க ராசியை பார்க்கும், ராசியில் இருக்கிற சனியை பார்க்கும். அதனால உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி, நல்ல ஒரு ஆரோக்கியம், எதிலையும் தெளிவான ஒரு மனநிலை, இவ்வளவு நாளா இருந்த மன கஷ்டங்கள் நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டு தான். நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும், கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும், குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் விலகும், மனசுல இருந்த கவலைகள் நீங்கும், சந்தோஷம் பிறக்கும். இப்படி அனைத்தையுமே நம்மளுக்கு குருவின் பார்வை தரப்போகுதுங்க. அதனால நீங்க எந்த விதத்திலையும் கவலையே பட வேண்டாம். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த பராபவ ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாகவே இருக்கும். அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் உறுதியாக கைகூடும். 5ல் குரு உச்ச பலம் பெறாதனால. அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு உறுதியாக குழந்தை கிடைக்கும். 5ல் குரு உச்ச பலத்தோட இருக்கிறதுனால குழந்தை கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுனாலும் பாருங்க, பார்க்காம விட்டாலும் கூட ஜூன் 2க்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் குழந்தை இல்லாதவங்களுக்கு உறுதியாக குழந்தை கிடைக்கும். குழந்தை இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய படிப்பு, ஆரோக்கியம் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். நீங்க அவங்கள பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்படும். ஆக இந்த ஆண்டு குரு பயிற்சியும் சரி, சனியும் சரி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய அமைப்புல தான் இருக்குது. உங்க ராசியில இருக்கிற சனி குருவின் பார்வையில இருக்கும்போது எந்த கெடுபலனையும் தராது. உங்களுக்கு எந்த விதமான மன கஷ்டங்களும் இருக்காது. ரொம்ப சந்தோஷமாகவே இருக்க போறீங்க. குடும்பத்துல ரொம்ப குதூகலமாகவே இருக்க போறீங்க. அதே மாதிரி வீடு நிலங்கள் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, பெரிய அளவுகள்ல அகலக்கால் எடுத்து வச்சு ஜெயிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுங்க. சரி, ராகு கேதுக்கள் 6, 12 அட்சிகள்ல ராகு கேதுக்கள் இருக்கிறது மிகப்பெரிய யோகம்தான். நம்மளுக்கு 6ஆம் வீட்டுல கேது, 12ஆம் வீட்டுல ராகு. இது நம்மளுக்கு எல்லா விதத்திலையுமே சிறப்பு தான். இது வெளியூர் பிரயாணங்கள், வெளி நல்ல வேலை கிடைக்கிறது, வெளிநாட்டுல வேலை, வெளியூர்ல வேலை, இதெல்லாமே நம்மளுக்கு நல்ல விதமாகவே அமைச்சு தரும். 6ல் இருக்கிற கேதுவும் 12ல் இருக்கிற ராகுவுமே. சரி, இந்த ராகு கேது இந்த ஆண்டு முழுவதும் இதே நிலையில இருக்க போறதில்லை. ராகு கேது டிசம்பர் 5ஆம் தேதி பயிற்சியாக இருக்குது. ராகு உங்க ராசிக்கு 11ஆம் வீட்லையும், கேது 5ஆம் வீட்லையும் குரு கூட இணைய போகுது. இந்த 5ல கேதுவும் குருவும் இருக்கிறது மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய கோடீஸ்வர யோக அமைப்புகளை உங்க ராசிக்கு தர இருக்குது இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால மிகப்பெரிய மேன்மைகள் எல்லாமே நடக்க போகுதுங்க. நீங்க வெளியூர், வெளிநாடு போயிட்டு வர்றதுனால மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு குழந்தை பேர் உண்டானதுக்கு அப்புறம் பெரிய அதிர்ஷ்டங்கள் எல்லாமே ஏற்படும். இப்படி அனைத்துமே சிறப்பாக இருக்க போகுது மீன ராசிக்காரங்களுக்கு. மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய வரப்பிரசாதம் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா குரு அவ்வளவு சாதகமாக 5ஆம் வீட்டுல உச்ச பலத்தோட நின்று நம்ம ராசியை பார்க்குது. அதனால எந்த விதமான கஷ்டங்களையும் உங்களுக்கு அது தந்துராது. ஏன்னா அது உங்க ராசிக்கு அதிபதி. ராசிக்கு அதிபதி உச்ச பலத்தோட நிற்கும் போது நாம நல்ல ஆரோக்கியத்தோட இருப்போம். நாம ரொம்ப துணிச்சலும், தைரியமும், புத்துணர்ச்சியும் இது எல்லாமே உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். இதனால நீங்க எந்த காரியத்துல இறங்கி செஞ்சாலும் அந்த காரியத்துல அனைத்திலையுமே நீங்க வெற்றி தான் அடைவீங்க. உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு தோல்விகள் கிடையாது. எதுலையும் ஜெயிப்பீங்க. விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும். இவ்வளவு நாளா பட்ட அவமான கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி குரு பகவான் வர இருக்கிறாரு. அதனால நீங்க எங்கெங்க அவமானப்பட்டீங்களோ, யார் முன்னாடி அவமானப்பட்டீங்களோ அவங்க முன்னாடி சிறப்பாக வாழ்ந்து காட்டுவீங்க. மீன ராசிக்காரங்களுக்கு மிக அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம் இனிமேல் இருக்க போகுதுங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். உங்க ஜாதக ரீதியான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சின்ன கட்டணத்துடன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிளானட் ஐகிஸை ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.